இன்று கும்பகோணம் விஸ்டம் ரோட்டரி கிளப்பில் நடைபெறும் திட்டங்களின் வெளியீட்டு நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த 2 நாள் மாநாடு பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள், இந்த நிலையில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு விருது வழங்கி கௌரவிச்சிருக்கிறாரு முதலமைச்சர் விஜய். அது தொடர்பான அந்த முக்கிய செய்தியை நம்ம பார்க்குறோம். இந்த 2 நாட்கள் நடைபெற்ற இந்த அதிகாரிகள் மாநாட்டில் விருது வழங்கியிருக்கிறாரு முதலமைச்சர் விஜய். ஸோ கூடுதல் விவரங்களை கொடுக்கறதுக்காக செய்தியாளர் பாஸ்கர் இணைகிறார். அவரிடம் பேசுவோம். பாஸ்கர், வணக்கம். இப்போ 2 நாட்கள் நடைபெற்ற அந்த அதிகாரிகள் மாநாட்டில் விருது வழங்கி கௌரவித்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய் என்று அறிகிறோம். முழு தகவல்கள் என்ன? 2 நாள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதிகாரிகளுடைய 2 நாள் மாநாடு முடிவெற்றிருக்கிறது. சட்ட ஒழுங்கு பாதுகாக்கும் நடவடிக்கையில பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கான தண்டனையை பெற்றுத் தருவதில் காவல்துறை அதிகாரிகள் கண்ணங்கருத்தோடு செயல்பட வேண்டும் என்று ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகள் கலாய்வு மேற்கொண்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் நடவடிக்கையிலும் ஈடுபட வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார். இந்த நிலையில மாநாட்டோட இறுதியில மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு விருதுகள் அறிவிக்கப்பட்டு அதற்கான விருதுகளையும் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வழங்கியிருக்கிறார். 2026 ஆண்டுக்கான சிறந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கான விருதை முன்னாள் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகு மீனா அவர்களுக்கு தமிழக முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். இதே போல 2023 ஆண்டுக்கான மாவட்ட ஆட்சித்தலைவர் விருது என்று வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கான விருது என்பது பூங்குடிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதே போல காவல்துறை அதிகாரிகளுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. குற்ற தடுப்புல கவனம் செலுத்தி அதன் அடிப்படையில காவல் குறைதீர்ப்பு பிரிவின் கீழே வரப்பட்ட மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதன் மூலமாக சிறந்த காவல் ஆணையருக்கான விருதை முன்னாள் ஆவடி காவல் ஆணையர் சங்கர் தமிழக முதலமைச்சரிடம் பெற்றுக்கொண்டார். இது போல ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் மற்றும் ஐஎஃப்எஸ் அதிகாரிகளுக்கு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் விருதுகளை வழங்கி கௌரவித்திருக்கிறார். தேங்க்யூ ஸோ மச் பாஸ்கர். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி. இன்று கும்பகோணம் விஸ்டம் ரோட்டரி கிளப்பில் நடைபெறும் திட்டங்களின் வெளியீட்டு நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.